இந்த நல்ல காலவெளிக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தி எல்லா துதிகளை ஏற்போமா. நம்முடைய குடும்பங்களாக, பிள்ளைகளாக, தேவனுடைய ஊழியர்களாக நாம் காலையில் இணைந்திருக்கின்றோம். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். இயேசு அதிகாலை எழுந்து பிதாவை நோக்கி பார்த்தவரோடு பேசினார். வேதத்தின் பக்தர்கள் எல்லாம் அதிகாலையில் தேவனை சந்திக்கிறார் என்றார்கள். சரித்திரத்தில் உள்ள மிக பிரமாண்டமான இடங்களை சந்தித்த எல்லா தெய்வ மனிதர்களும் அதிகாலை ஜபிக்கிறது. இந்த அதிகாலை ஜபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கவனிக்கிறார். காலையை தேடுகிறவர் அவரை கண்டடைகிறார். இந்த கிருபையை கர்த்தர் அவங்களை தருகிறார். நல்ல இரு கரங்களை வைத்து முடிக்கிற உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த காலவேளை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த காலவேளைக்காக நமக்கு கொடான கூடி நன்றி. ஆச்சரியமாக வழிநடத்தீரே, பாதுகாத்தீர்களோடு கூட இருந்து வேலையில் போக்கில் வரத்தில் கூட இருந்து பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொன்றிலும் உடைய ஆளுகிறது இருந்தது. உடைய கிருபை, உடைய இறக்கம், உடைய தயவு. ஓ நல்லா சொல்லியாக்கா எல்லா தயவுக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி, இறக்கத்துக்காக நன்றி. நல்ல ஸ்தோத்திரமணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரமணிக்கு துதிக்கு ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேவன் செய்த நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகி தேவனை ஸ்தோத்தரிப்போம். குமாரனாகி இயேசுவை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரப்படுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கொடானபடி ஸ்தோத்திரம். செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம், கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். காத்தீரே ஸ்தோத்திரம், வழிநடத்தினரே ஸ்தோத்திரம், கூட வந்தீரே ஸ்தோத்திரம். கிருபை பாராட்டினீரே ஸ்தோத்திரம். கிருபை காத்துக் கொண்டீரே, கிருபை நாளங்களை நகராட்டினீரே. மகிமை, 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 மகிமை. உடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இறக்கத்துக்காக நன்றி. இந்த கால்வெளிகளை, பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளுங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு இடங்களிலும் பிரசன்னம் நகரப்பட்டோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு பாடலை பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன் என்று கர்த்தாதி கர்த்தரை வைத்தோமால் நினைந்து சொல்லி Hallelujah.
பாதைகளை எண்ணி அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த காலவெளியில் நம்முடைய தேவன் சர்வ வல்லவராய் நம்மத்தில் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26, 27 2 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பதாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று தரியு ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடியவரைந்த நிலைநிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்து அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா என்று எழுதினார். ஆமென். பாருங்கள், தேவனுடைய வெளிப்பாடு, the revelation of God to King Darius. ஒரு மனிதனுக்கு தேவனுடைய வெளிப்பாடு வந்தால்தான் தேவனை மேம்படுத்த முடியும். காலவழியில் கூட நீங்கள் சடங்காக ஒரு கடமைக்காக வந்து நாம் போடலாம் இருக்கலாம். ஆனால் ரெவலேஷன் ஆஃப் தேவனுடைய வெளிப்பாடு, காலையில் அவரை தேடும் போது என்ன மகிமை, அவர் எப்படிப்பட்டவர் என்ற அந்த நாலேஜ் அது நமக்குள்ள வந்துவிட்டால் அவ்வளவுதான், வல்லமை அங்கிருந்து புறப்பட ஆரம்பிக்கும். இந்த தரியு ராஜாக்கு ஒரு ரெவலேஷன் தேவனை பற்றி கிடைத்தது. The sevenfold revelation of God to King Darius. 7 விதமான வெளிப்பாடு. முதல்ல அவருக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்குவார்கள் அப்படின்னு. அவர் such a sovereign God, ஆளுகைக்குள் எல்லாரும் அவருக்கு நடுங்கி பயப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படின்ட்டார் இவ்வளவு நேரம் இவங்க எல்லாத்தையும் நடுங்க வச்சிருக்கிறாங்க. இந்த கிங்டம்ல எல்லாரும் நடுங்கிட்டு இருக்காங்க, தேவனுடைய ஜனங்கள்லாம் நடுங்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்பதான் அவர் சொல்றாரு, இவருக்கு முன்னால்தான் எல்லாரும் நடுங்கணும் அப்படின்னு. புரிந்தவர்கள், ஆண்டவரை பற்றிய தெரிந்த கொண்டவர்கள் கரங்களை வைத்து, ஆண்டவரை மக்குமும் எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணாத வேறு வாசிக்கிறது. That is what is going to happen. இன்னைக்கு யாரோ நாம் ஆண்டவரை தேடுகிறதுனால் நம்முடைய எழுதி அடையாளம் அறியாமல் என்று சொல்லலாம். நம்முடைய ஆண்டவர் யாரு? சர்வ வல்லவர். நமக்கு அந்த ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ், உறுதியான அந்த அசையாத அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறது. இங்கே தரியு சொல்லுகிறார், இந்த ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாரும் நடுங்குவார்கள். All men will be trembled before God, must tremble before God என்று சொல்கிறார். ஒன்று. இரண்டாவது, He is the living God. அவர் தான் யாரு? ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அநேக விசுவாசிகளுக்கு தெரியாத சத்தியம், பெரிய ஊழியர்களுக்கு தெரியாத சத்தியத்தை கர்த்தர் ராஜா பயன்படுத்தினார். அவர் யாரு? ஜீவனுள்ள தேவன். ராஜாக்கள் அழிந்து போவார்கள், இவங்கள் தான் போயிட்டே இருக்காங்க. அவரோ இன்றைக்கு நித்திய காலமாக ஜீவனுள்ளவராக இருக்கிறார். புரிந்தவர்களுக்கு கண்களில் தேவனை மகிமைப்படுத்தலாமோ நாமும் கூட அறிந்து நம்முடைய ஆண்டவர் எல்லாம் நடுங்குவார்கள். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். இரண்டாவது, இஸ் எ லிவிங் காட், அவர்தான் ஜீவனுள்ள தேவன். இரண்டாவது, he is the one who is steadfast forever. எப்பொழுதும் நிலைத்திருக்கிற ஒருவர் அவர்தான், அழியாம நிலைத்திருக்கிற அவர் ஒருவர் தான். தேவன் என்றைக்கு நிலைத்திருக்கிறார் அப்படின்னா, நாம் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம்மோடு கூட இருப்பார். ஆதாரத்தில் படுக்கப்பட்டாலும் நம்மை பார்க்கிற அவர் நிலைத்திருக்கிறவர். அவர் எங்கேயோ அவருக்கு முன் ஞானம் அறிந்து விட முடியாது. அவரும் என்றைக்கு நிலைத்திருக்கிறார். He sees everyone, he looks everyone, he beholds everyone. எல்லாரையும் காண்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய ரட்சகராக இருக்கிறார். காரணம் வைத்து அவருக்கு நன்றிகளை செலுத்தி, இயேசுவே நீர் ஜீவனுள்ள தேவன், பிதாவே நீர் மகிமையுள்ள பிதா, ஜோதிகளின் பிதா, எல்லாரும் முன்பதாக நடுங்குவார்கள். நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. ஓ, நாலாவது, யுவர் கிங்டம் ஷல் நாட் பி டெஸ்ட்ராய்ட். நம்முடைய ராஜ்யம் அழியாத ஒன்று என்று
கிங்டம்னு இந்த உலகத்தில் ஒன்று இருக்குது. சேட்டனிக் கிங்டம் இருக்குது, மேன்ஸ் கிங்டம் இருக்குது, மணி கிங்டம் இருக்குது. There are so many kingdoms in this world. All other kingdoms will be destroyed, but the kingdom of God will be forever and ever and ever. Amen. Hallelujah. தேவனுடைய ராஜ்யம் எந்தெந்தைக்கு நிலைநிற்கும், அது அழியாது. ஆண்டவர் என்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யமும் என்றைக்கு அழியாது. எத்தனை பேர் இந்த காலங்களில் அப்படிப்பட்ட தேவனை நமக்கு சொந்தமாக நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனை நம்முடைய ராஜாவாக நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு ஆண்டவர். அவர் நமக்கு நல்ல நண்பர், ஆத்ம நேசர். அவரே நம்முடைய மனமாளன். இந்த காலங்களில் அவரை பார்த்து கரங்களை வைத்து தரி ராஜா சொன்ன வார்த்தைகளை நாமும் சொல்லி நாமும் அறிந்திருக்கிறோம். ஏற்கனவே இப்பொழுது ஆண்டவர் நம்மை ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவரே, உமக்கு எல்லா முழங்கால்களும் உடங்கும் சர்வ வல்லமுள்ள தேவன் நீர்தானே. இரண்டாவது, நீர் ஜீவனுள்ள தேவன், யூ ஆர் எ லிவிங் காட். மூன்றாவது, ஆண்டவரே, நீர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ஓ, யூ லிவ் forever. You are Alpha and Omega. Oh, hallelujah. நாலாவது, your kingdom is eternal. உங்களுடைய ராஜ்யம் என்றைக்கும் நிலைத்திருக்கிற அழியாத ராஜ்யம். அழியாத ராஜ்யத்தை நிலைத்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி. ஐந்தாவது, அவர் சொல்லுகிறார், he delivers people from danger. Oh, hallelujah. அவர் ஒருவரே ஜனங்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பயங்கரத்துக்கு தப்புவிப்பார் என்று டெக்ளேர் பண்றார் என்று தைரியராஜா. புரிந்தால் நம்மை அப்படித்தானே செய்தார். எத்தனை பாடுகள் வந்தது, எத்தனை போராட்டங்கள் வந்தது. ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார் அல்லவா, முடிந்தது என்று நினைத்தோம். ஆனால் தேவனோ தம்முடைய வல்லமையை விளங்க செய்தார். இன்றைக்கு இந்த காலங்களிலே கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய மகிமை நமக்கு நேராக கடந்து வருகிறது. நாமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்கின்றோம். அவருடைய ராஜ்யம் நிலைத்திருக்கிற அழியாத தேவனுக்கு முன்பு நாம் நிற்கிறோம். அவர் எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாப்பார். The Lord will deliver us from any dangers, any dangers. He works signs and wonders. அவர் பூமியிலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். ஆமென். அவரை போல அற்புதங்களை செய்கிற தேவன் ஒருவரும் இல்லை. The sevenfold revelation to King Darius about God. Let us also have this vision this morning. Let us also have the revelation of God, revelation of Jesus, revelation about the Spirit of God. தாமியானவரை பற்றிய வெளிப்பாடு, இயேசுவை பற்றிய வெளிப்பாடு, குணமாகிய தேவனை பற்றிய வெளிப்பாடு உண்டாகட்டும். நம்முடைய தெரிய தேவன் சர்வ வல்லவர். He is eternal, He is eternal, His kingdom is eternal. அவர் ஒருவரே அற்புதங்களை செய்கிறார். கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். இன்று காலை ஏதோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும், ஏதோ ஒரு மகிமை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். கர்த்தர் மகிமைப்படுவார், அவர் நாமும் மகிமைப்படும். இந்த கால வேளையில் ஒருவேளை யாராவது இது முடியாதோ, அது முடியாதோ, அப்படி ஆகிவிடுமோ என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருந்தால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன், நித்தியமான தேவன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? ஏழாவதாக அந்த ராஜா அவர் சொன்னார், தானியேலை தப்புவித்தது அந்த தெய்வம் தான். He has delivered Daniel என்று சொல்லுகிறார் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் உங்களோட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும். தேவனே, உம்மை போல தேவன் இல்லை. அன்றைக்கு தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த தேவனே, இன்றைக்கும் நீ ரட்சிக்கிறவராக இருக்கிறீர். இன்றைக்கும் அற்புத அடையாளங்களை செய்கிறவராக இருக்கிறீர். வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை அற்புதங்களை செய்யத்தக்க உம்மை போல தேவன் இந்த பூமியில் இல்லை. நீ ஆச்சரியமான தேவன். கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். ஓ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. உமக்கு முன்பதாக, உடைய நாமத்துக்கு முன்பதாக, உடைய வல்லமைக்கு வல்லமைக்கு முன்பதாக எல்லா உலகங்களும் உடல்களும் எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும். Such a sovereign God we have. என்னுடைய ரட்சகர் அப்படிப்பட்ட மகிமையான தேவன், என்னை மீட்டெடுத்தவர், என்னை ரட்சித்தவர், என்னை நடத்துகிறவர், எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறவர்.
அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஓ thank you thank you thank you thank you thank you. இந்த தானியேல் அந்த அரசவையில் 80 முதல் 90 வருஷங்களுக்கு மேல் அங்கே இருந்திருக்கலாம் என்று சரித்திரம் சொல்கிறது. ஆனால் he demonstrated the power of God. தேவனுடைய வல்லமை இந்த ராஜாங்கத்தில் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிறார், நம் மூலம் நாம் இருக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், தொழில்களில், நாம் இருக்கிற ஊர்களில், பட்டணங்களில் தேவனுடைய வல்லமை விளங்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த தரியு ராஜாவை மாதிரி இந்த ராஜாவுக்கும் அப்படிப்பட்ட ரெவலேஷன் கிடைத்ததாக நாம் பார்க்க முடியவில்லை. But King Darius, why he had such a revelation? You know, அவர் தானியேலை நேசித்தார், தானியேலின் தேவனை நேசித்திருந்தார். அறியாமலே அவருக்கு வெளிப்பாடு கிடைத்தது. ஆமென். யார் யார் தேவனுடைய ஊழியர்களை தீர்க்கதரிசிகளை நேசிக்கிறார்களோ அவர்கள் தேவனை நேசிப்பார்கள். தேவனை நேசிக்கிறவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் ஊழியர்களை நேசிப்பார்கள். ஓ, தேவனுடைய தூதனை கண்டவன் இந்த தரியு ராஜா தேவனுடைய தூதனை அனுப்பினார் என்று தானியேல் சொன்ன போது தரியு ராஜா அதை உணர்ந்தார். ஆம், இந்த காலை இதே நம்முடைய வாழ்வில் நடக்கப் போகிறது. எப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்மை தப்புவிக்க போகிறார். குடும்பத்தை தப்புவிப்பார், பிள்ளைகளை தப்புவிப்பார். தானியேலை தப்புவித்த தேவன் நம்முடைய தேவன், அவரே நம்முடைய தேவன். இந்த காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை போல வேறு தேவன் இல்லை, உம்மை போல விடுவிக்கிற தேவன் இல்லை. இந்த கால you are the living God என்று நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே என்றைக்கும் இருக்கிறீர் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய ராஜ்யம் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே எப்படிப்பட்ட பயங்கரமான பிரச்சனைகளுக்கும் தப்புவிக்கிற தேவன். You are the one who delivers us from any dangers. நீர் வானத்திலும் பூமியிலும் அற்புத அடையாளங்களை செய்கிற தேவன் நீர் ஒருவரே. ஆமென். எல்லாரும் அந்த காலவழியில் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி தேவன் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செய்யப்படும் நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை ஏதோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். எப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க தொழிலை ஆசீர்வதிக்க மாட்டாரா? சிறந்த சுகத்தை தர முடியாதா? பிள்ளைகளை வைக்க முடியாதா? சபையை ஆசீர்வதிக்க முடியாதா? ஊழியர்களை கர்த்தரை வைக்க முடியாதா? தேவைகளை சந்திக்க முடியாதா? அவரை நம்புவோம். Let us trust him. தானியேல் தேவன் மேல் நம்பிக்கையாளர்களை நான் தூதனை அனுப்பினார். ஆமென். நம்பிக்கை தேவன் பேருடைய விசுவாசம் வளரட்டும். இந்த காலவழியிலே ஏதோ ஒரு அற்புதம் குடும்பங்களை நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். வல்லமுள்ள தேவனை நாம் காண போகிறோம். அவருடைய மகிமையை நம்முடைய குடும்பத்தில் காண போகிறோம். கர்த்தருடைய வல்லமை நம்முடைய குடும்பத்தில் வெளிப்பட போகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே உமக்கு நன்றி. மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி. அவருடைய பிரசன்னம் ஒரு நிமிடம் நம்மை மூடும்படி அவரை கேட்போம். நம்முடைய பிரசன்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே நிமிடம் வரை பார்த்தோம். பிரசன்னம் என்ன ஆனந்தம். நம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும். நம்முடைய மகிமை போதும். எங்கள் விடுதலை ஆக்குகிறோம். Claro.
கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, தேவனே என்னுடைய மகத்துவமான செயல்களுக்காக நன்றி, ஆச்சரியமான வழிகளுக்காக நன்றி. நீ சர்வ வல்லமுள்ள தேவன். You are a sovereign God. Amen. உம்மை போல வேறு தேவன் இந்த பூமியில் இல்லை. ஓ தேங்க்யூ. அற்புதங்களை செய்கிற தேவன் நீர்தான், விடுவிக்கிற தேவன் நீர்தான். உடைய ராஜ்யம் என்னென்னைக்கு நிலைத்திருக்கிறது. ஜபம் செய்ய சர்வ வல்லமுள்ள தேவனே, உங்களுடைய காரணங்களுக்காக நன்றி. இப்பொழுது ஜபத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லா மக்களும் என்னுடைய வல்லமை இறங்கட்டும். ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு சாபம் மாறட்டும், உலகாத விலகட்டும், வியாதிகள் போகட்டும், விடுதலை உண்டாகட்டும். நீ such a sovereign God. இந்த ரிலேஷன் இந்த காரணங்களை எங்களுக்குள் வரட்டும். உடைய வட்டனத்தை உணர்கிற வல்லமை எடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய மகிமையை உணரட்டும், அற்புதத்தை உணரட்டும், உடைய கருத்தை பார்க்கட்டும். இப்பொழுதே உடைய வல்லமை உலக செய்யும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, வேலைகளை தொழில்களை ஆசீர்வதியும். பிரயாணங்கள் போக்குவரத்தில் கொடையிடும். இன்டர்வியூ காரியங்கள் எல்லாருக்கும் பெருவிருக்கட்டும். ஓ பிறந்த நாள், திருமண நாள், புதிய காரியங்கள் செய்யும் போது கற்றுடைய கருவை இருக்கட்டும். ஏவோ மகிமையாக குழந்தைகள் கர்ப்பஸ்திரிகளை தொட்டு பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் ரத்தத்தை தெரிவிக்கிறோம். ஒருவரை கைவிடாதவரே நன்றி. வழி நடத்தும். எல்லா மகிமை நலமும் புது மக்களை செலுத்துகிற ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.